வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். திருவண்ணாமலையில் நிருபர்களுக்கு பேட்டி அளித்த தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, நான் நன்றாக இருக்கிறேன், குடும்பம், ஆடு மாடுகளுடன் இருக்கிறேன், இந்த மாதிரி நேரம் கிடைத்தால் கோவிலுக்கு வருகிறேன், இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் சுற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளது, கட்சி சொல்லும் பணிகளை செய்கிறேன், தலைவராக இங்கே இருக்க வேண்டும் அங்கு இருக்க வேண்டும் என்பதை தவிர்த்து என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறேன், இதில் பயணத்தை தொடர விரும்புகிறேன், மக்கள் பணி செய்கிறேன், வீட்டிற்கு வெளியே மோர் வைத்து கொடுக்கிறேன், தினமும் 2000 முதல் 3000 பேர் குடிக்கிறார்கள், புத்தகம் படிப்பதற்கு நிறைய நேரம் கிடைத்திருக்கிறது, குழந்தைகளோடு நேரம் செலவிடுகிறேன், ஒரு தொண்டனாக பிரதமர் மோடிக்கு பணி செய்ய வேண்டும், எனது ஆசை பெரிது, தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர், அதற்கான காலமும் வரும், தொண்டனாக பணி செய்து கொண்டிருக்கிறேன். OPS பத்திரிகையாளர்கள் சந்திப்பை பார்த்தேன், தலைவர்கள் பதில் சொல்வார்கள், யாரும் பிரிந்து போகவில்லை, எல்லோரும் எங்கள் கூட தான் இருக்கிறார்கள், நமது கூட்டணி வலுவாக இருக்கிறது, நான் இன்று ஒரு தொண்டனாக பணி செய்து கொண்டிருக்கிறேன், தமிழக முதல்வரை சாமானியராக இருந்து குறை சொல்லலாம், அதற்கு அதிகாரம் தேவையில்லை என தெரிவித்தார். EPS, OPS என இருவருமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்கிறார்கள் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாமக மாவட்ட செயலாளர்களுக்கு 50 தொகுதிகளில் படுத்துக்கொண்டே ஜெயிப்பதற்கான வித்தையை சொல்லிக் கொடுத்தேன் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவு செய்ய ராமதாஸ் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று விழுப்புரம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணி குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் 216 நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் 15 பேர் மட்டுமே பங்கேற்றனர். பாமக செயல் தலைவர் அன்புமணி கூட்டத்திற்கு வரவில்லை. இதற்கிடையே நிருபர்கள் சந்தித்த ராமதாஸ் 50 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஆலோசனை கூறினேன். அவர்களின் ஆலோசனையை கேட்டேன். களைப்போடு இருப்பதால் சிலர் கூட்டத்துக்கு வரவில்லை. கூட்டத்தை புறக்கணித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தேவையில்லை. பாமகவில் கோஷ்டி மோதல் இல்லை. கூட்டத்தில் பங்கேற்க அன்புமணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. தனித்து நின்றாலும் 40 தொகுதிகளில் வெற்றி பெற இலக்கு நிர்ணயம் செய்துள்ளோம். சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறையாது. 50 தொகுதிகளில் படுத்துக்கொண்டே ஜெயிப்பதற்கான வித்தையை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். 50 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான யோசனைகளை பரிமாறிக்கொள்வதற்கான கூட்டம் நடந்தது. வரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் கூட்டணி நிச்சயம் என்று தெரிவித்தார். முசல்தீவு அருகே நடுக்கடலில் 600 லிட்டர் பெட்ரோலை இலங்கைக்கு கடத்த முயன்று நின்று கொண்டிருந்த ஃபைபர் படகை இந்திய கடலோர காவல் படை மற்றும் சுங்கத்துறையினர் பிடித்தனர். இதில் தொடர்புடைய தூத்துக்குடியை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். வரும் 22ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து கட்சி எம்பிக்கள் கொண்ட குழுவை வெளிநாடுகளுக்கு அனுப்பி இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் மற்றும் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து எடுத்துரைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டை கண்டித்து இந்திய வர்த்தகர்கள் துருக்கி, அசர்பைஜான் நாடுகளை முழுமையாக புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். இதுகுறித்து அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பிரவீன் கண்டேல்வால் நிருபர்கள் சந்திப்பில் கூறியதாவது, துருக்கி மற்றும் அசர்பைஜானுடன் அனைத்து வர்த்தகத்தையும் முடிவுக்கு கொண்டு வர இன்று வர்த்தக கூட்டமைப்பின் தலைவர்கள் நடத்திய கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. காரணம் தெளிவாக உள்ளது. துருக்கி மற்றும் அசர்பைஜான் இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தானை வெளிப்படையாக ஆதரித்தன. துருக்கி மற்றும் அசர்பைஜானுடன் எந்த ஒரு இறக்குமதியும் ஏற்றுமதியும் நடக்காது. இந்திய திரைப்படத்துறை துருக்கி மற்றும் அசர்பைஜானில் தங்கள் படங்களை படமாக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். நாடு முழுவதும் 40,000க்கும் மேற்பட்ட வர்த்தக சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பின் முடிவு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. துருக்கி, அசர்பைஜான் நாட்டிற்கு வர்த்தகம் பெரிதும் பாதிக்கப்படும் என நிபுணர்கள் தெரிவித்தனர். நமது நாட்டில் ஆன்லைன் இணையதளம் மூலம் பாகிஸ்தான் தேசிய கொடி, அந்நாட்டின் சின்னங்கள் உள்ளிட்டவற்றை விற்பனை செய்ததாக அமேசான், பிளிப்கார்ட் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுபோன்ற செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்கள் இந்த பொருட்களை விற்பனை செய்வதை நிறுத்துவதுடன் நாட்டின் சட்டங்களை மதிக்க வேண்டும் என்று அந்த நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய சட்ட பல்கலையின் சிறப்பு பேராசிரியராக சுப்ரீம் கோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் நியமிக்கப்பட்டுள்ளார். கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் குடும்பத்தினருக்கு 14 கோடி ரூபாய் பாகிஸ்தான் நிதி அளித்துள்ளது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் புஜ் விமானப்படை தளத்தில் வீரர்கள் மத்தியில் பேசிய ராஜ்நாத் சிங், இந்தியா நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் குடும்பத்தினருக்கு பாகிஸ்தான் 14 கோடி ரூபாய் நிதி அளித்துள்ளது. பயங்கரவாதி மசூத் அசாருக்கு பாகிஸ்தான் நிதி கொடுத்துள்ளது. இப்படி தொடர்ந்து பாகிஸ்தான் அரசு உதவி செய்து வருகிறது. அங்குள்ள பயங்கரவாதிகளை முழுமையாக அழிக்கும் வரை இந்தியா ஓயாது. பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் பயங்கரவாதிகள் கைகளில் சிக்கும் அபாயம்
உள்ளது. சர்வதேச செலாவணி நிதியம் கொடுத்த நிதியை பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு வழங்கியுள்ளது. அப்படி நிதி கொடுப்பதை பரிசீலனை செய்து ரத்து செய்ய வேண்டும். ராணுவ வீரர்களின் கண்காணிப்பின் கீழ் இந்திய எல்லைகள் பாதுகாப்பாக உள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இன்னும் முடியவில்லை, இன்னும் தொடர்கிறது. இதுவரை பார்த்தது ட்ரெய்லர் தான், இனிமேல் தான் படமே இருக்கிறது. நேரம் வரும்போது ஆபரேஷன் சிந்தூரின் முழு வடிவத்தை உலகம் பார்க்கும். சில ஆண்டுகளுக்கு முன்பு உலக நாடுகளிடமிருந்து ஆயுதங்களை வாங்கினோம். தற்போது நாமே உற்பத்தி செய்கிறோம். பாகிஸ்தான் மண்ணில் அமைந்திருந்த 9 பயங்கரவாத முகாம்களை நீங்கள் எவ்வாறு அழித்தீர்கள் என்பதை உலகம் ஆச்சரியத்துடன் பார்த்தது. இந்திய விமானப்படை தங்கள் வலிமையை மட்டுமல்ல, இப்போது இந்தியாவின் தொழில்நுட்பமும் மாறிவிட்டது என்பதை உலகிற்கு நிரூபித்தது என்று கூறினார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதலை நான் தான் நிறுத்தினேன் என சொல்ல விரும்பவில்லை என கூறி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அன்சர்பிலிட்டி அடித்துள்ளார். சில தினங்களுக்கு முன்பு நான் தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதலை நிறுத்தினேன் என கூறிய ட்ரம்ப் தற்போது அப்படி கூறவில்லை என கூறியுள்ளது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.